கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க கர்த்தருடைய வருகைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோமானால், புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத நேரத்தில் நாம் அறியாத வேளையில் இருக்கும் என்பதால் நாம் எல்லா விசுவாசிகளும் இதை நினைவில் கொண்டு இடைவிடாமல் தங்கள் ஆவிக்குரிய நிலைமையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 10 கன்னிகளின் உரையாடலை குறித்து நாம் பார்த்தோமானால், அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு விசுவாசியும் ஆழமாக அறிய வேண்டிய ஒரு காரியம், தேவன் கொடுத்த தீவட்டி அணையாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். என கண்பான தெய்வ பிள்ளையே, இங்கே நாம் வாசிக்கிறோம், தீவட்டி என்றால் என்ன? ஏசாயாவின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ரட்சிப்பு என்னும் தீவட்டி, இது ரட்சிப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீவட்டியாக இருக்கிறது. தேவன் கொடுத்த மாபெரும் விளக்கு தான் இந்த தீவட்டி, ரட்சிப்பு. என கண்பான தேவ பிள்ளையே, பூமியும் எல்லை எங்கும் உள்ளவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய கடைசி நாட்கள். தேவன் நமக்கு மாறாமல் எரிந்து கொண்டிருக்கிற தீவட்டியாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாவத்திலும் அநியாயத்திலும் அசுத்தத்திலும் ஜீவித்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்து நம்மை பாவங்களாக கழுவி நம்மை ஒரு நீதிமானாய் மாற்றியிருக்கிறபடினாலே, விசுவாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் தீவட்டி அணைந்து போகாதபடிக்கு அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த தீவட்டிகளை அணைப்பதற்கு சில சாத்தானின் தந்திரங்கள் உண்டு. தேவன் கொடுத்த வெளிச்சத்தை மறைக்கும்படியாகும். தேவன் கொடுத்த வெளிச்சத்திலே அவர்கள் நிற்க முடியாமலும் அவன் அநேக காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் விசுவாசத்திலே வளர்கிற நானும் நீங்களும், பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நானும் நீங்களும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான இந்த ரட்சிப்பு என்னும் தீவட்டியை நாம் அணைத்து விடக்கூடாது. இந்த தீவட்டியை அணைக்கக்கூடியதான சில சாத்தானின் தந்திரங்களில் ஒன்று பாவம். கர்த்தருடைய கட்டளையை மீறுவதே பாவம் என்று பார்க்கிறோம். எசேக்கியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவம் கர்த்தரை விட்டு நம்மை பிரித்துவிடும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை யாராலும் எடுக்க முடியாது. ஒரு முறை நீ கல்வாரியின் அன்பை ருசி பார்த்த பிற்பாடு பின்மாற்றத்துக்குள் போவது மிகவும் கடினமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளை, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இலவசமாக இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தையும் தண்டிக்கவும் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் அவரால் முடியும். ஆனால் நம்மேல் வைத்த மாபெரும் கிருபை நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக கர்த்தர் நமக்குள்ள அசைந்திருக்கிறார். 2வது, நம்முடைய தீவட்டி அணைந்து போவதற்கு 2வது காரணம் மாம்சம். துர்ரிச்சை கொண்ட மனிதனின் சுபாவத்தை காட்டுகிறது. அவன் எண்ணமெல்லாம் அசுத்த எண்ணங்கள், அவன் சிந்தனையெல்லாம் அசுத்த எண்ணங்கள், அவன் பார்வையிலே அசுத்தம், அவன் நடக்கையிலே அசுத்தம். மாம்சம் இன்றைக்கு கடைசி நாட்களே பெருகி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அசுத்த பாவங்களும் தங்கள் வாழ்க்கையிலே, தங்கள் சபைகளை நுழைந்திருக்கிறது. அறியாமல் இருக்கிற அநேக பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையை, நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருக்குள் வந்து விட்டால் மீண்டும் பழைய நிலைமைக்கு போகக்கூடாது. ஏனென்றால் தேவன் உனக்காக செய்த விலைக்கரியத்தை நோக்கி பார். என கண்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியம் இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தீவட்டி அணைத்து விடும். பாவமும் அசுத்தமும் மாம்ச இச்சைகளும் இருக்கும் பொழுது நாம் அசுத்தத்திற்கு வெளிவர முடியாதபடிக்கு சாத்தான் வைக்கிறான். ஆகவேதான் நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீவட்டிகள் அணைந்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. மறந்து விடாதே, உனக்குள்ளே கர்த்தருடைய கிருபை, ரட்சிப்பு என்கிற தீவட்டி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் வருவரைக்கும் அது அணைந்து விடக்கூடாது. தீவட்டிகள் அணைந்தால் அது மிகவும் ஒரு கடினமான பகுதிக்கு நம்மை அழைத்து சென்று விடும்.
ஆகவே தேவனிடத்தில் சொல்லும், கர்த்தாவே, நீர் கொடுத்த ரட்சிப்பின் தீவட்டியை அணையாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த கனிகள் பேசினதை போலையா எங்கள் தீவட்டிகள் அணைந்து போய் கொண்டிருக்கிறதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கேட்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, கர்த்தர் கொடுத்த மாபெரும் தீவட்டி உன்னை ஜீவியத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. அது உன்னை நடத்தும், உன்னை பாதுகாக்கும், உனக்கு வழிகாட்டும், உன்னோடு கூட பேசும். அசுத்தத்திலிருந்து நாம் வெளிவர கர்த்தர் உதவி செய்தபடினாலே நாம் மீண்டும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தந்து மகிமைப்படுத்தும், பாதுகாத்திலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.